சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா மே 12ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் 6ஆம் நாளில் மங்களகிரி விமானத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா 7ஆம் நாளில் நடைபெற உள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இலவச தரிசனத்திற்காக 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த 2 நாட்களாக அதிகரித்திருக்கிறது. இதனால் இலவச தரிசனத்திற்கான வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் பக்தர்கள் 24 மணி நேரமாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாளில் சுமார் 71,510 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கழுவன் விரட்டும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிங்கம்புணரியில் உள்ள சேவுக பெருமாள் ஐயனார் ஆலயத்தின் வைகாசி விசாக பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக துயிலூட்டும் கழுவன் விரட்டும் வினோத திருவிழா நள்ளிரவில் நடைபெற்றது. ஜடாமுடி அலங்காரத்தில் வந்த கழுவனை ஏராளமான இளைஞர்கள் விரட்டி உற்சாகம் அடைந்தனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற புத்துக்கோவில் திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வாணியம்பாடி அடுத்த பெத்தக்கள்ளுப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புத்துக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 64ஆம் ஆண்டு அருள்மிகு புத்துமாரியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.